ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகி அழகு சீரியல் அடுத்த நடக்க போதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே மலர் இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. மறுபடியும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மலரும் மறுபடியும் வாக்கிங் போகிறாங்க. அதை பார்த்துட்டு ராகவர் இருந்துட்டு நில்லு மான்றாங்க. எங்கே போகிற இன்னைக்குன்றாங்க. இது மாதிரி வாக்கிங் தான்றாங்க. ஏதோ ஒரு நாள் வந்து வேலை இல்லாததுக்கு போகிறேன்னு நினச்சா மறுபடியும் நீ வாக்கிங் போறியா அப்படின்ட்டு அவங்க மாமியார் கத்த ஆரம்பிக்குது. உடனே வந்து அத்தை எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதி கூட போயிட்டு வந்துடுறேன்றாங்க. ஒன்றும் தேவையில்ல, அவ தான் எங்கள் பேச்சை கேட்காம ஆடிட்டு திரியிறானா, இதில் நீ வேற இழந்துட்டு இருக்கியா மலரு? இவ பேச்சை கேட்டுட்டு சும்மா தேவையில்லாமல் ஆடிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ எல்லாம் ஒன்றும் போக வேண்டான்றாங்க. அதுக்கப்புறம் மதி இருந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்றாங்க. நாங்கள் போயிட்டு வர மதி நீ சைலண்டாக இருக்கியான்றாங்க. மலர் நீ போகக்கூடாதுன்னு அவங்க மாமியார் சத்தம் போட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ராகவமே வந்து இங்கே பாரு மலரு நீ எல்லாம் போகாது சரியான்றாங்க. ஒழுங்கா குடும்ப பொண்ணா வீட்டில் இருக்க பாருன்றாங்க. மாமா நான் குடும்ப பொண்ணா இல்லையா, வாக்கிங் போனால் குடும்ப பொண்ணா இருக்க மாட்டாங்கன்னு என்ன மாமா நிச்சயம்ன்றாங்க. ஏன் மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. நீங்கள் எல்லாமே வேற மாதிரி யோசிக்கிறீங்கன்றாங்க. கொஞ்சமாச்சு எல்லாரை பற்றி யோசிங்க, இதை பற்றி யோசிக்காம உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும் தான் யோசிக்கிறீங்கன்றாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும், என்னுடைய ஃப்ரீடம் இப்படிதான்றதை நீங்கள் வந்து ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாத்துக்குமே நீங்களே டிசைட் பண்ணுறீங்க. எனக்கானது என்னென்ன வேணுன்றத நீங்க யாருமே தெரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மலரு ரொம்ப வாய் நீளுது, ஒரு நாளைக்கு இந்த பேச்சா அப்படின்ட்டு அவங்க மாமியார் சொல்றாங்க. அத்தை நான் இப்போ வாக்கிங் போயிட்டு வரணும், அதெல்லாம் வேண்டானுவாங்க. அதனாலயே பயங்கர பிரச்சனை நடக்குது. அதுக்கப்புறமா உடனே சத்தம் போட்டு பாக்கியராஜ் கூப்பிடுறாங்க. ராஜலட்சுமி என்ன ஆச்சுன்னுவாங்க. உன் பொண்டாட்டி இந்த மதி கூட சேர்ந்து என்ன வாயாடுறா தெரியுமாடான்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம தேவையில்லாம பேசுறானுவாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். என்ன இது அத்தை இப்படி எல்லாம் பேசுறாங்கன்ற மாதிரிதான் மலரும் மதியம் ஷாக் ஆகுறாங்க. இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக போதா இல்ல இந்த பிரச்சனையை அதோடய ஷார்ட் அவுட் பண்ண போறாங்களா பாக்கியராஜ்ன்றதை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ friends.